மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி எம் ஹிஸ்புல்லா, மட்டக்களப்பு மாவட்டத்தில் எல்லை பிரச்சினையானது நீண்ட காலமாக காணப்படுவதாகவும் அவற்றை தீர்ப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்ட மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் உடனடியாக விசேட குழு ஒன்றினை அமைக்க இணக்கம் தெரிவித்தார். மேலும் மிக நீண்ட காலம் மக்கள் குடியிருப்பு காணிகளை அரச காணிகளாக அண்மையில் மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு மஞ்சந்தோடுவாய் பிரதேச காணிகளை மீண்டும் அந்தந்த மக்களுக்கான தனியார் காணிகளாக வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை குறித்த குழு ஊடாக மேற்கொள்ள வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஹிஸ்புல்லா கோரிக்கை விடுத்ததுடன் அந்த கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநிதி ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட திணைக்கள தலைவர்கள், முப்படைகளின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். boundaries, ரெண்டு மூணு டிஎஸ்டினேஷனல் boundaries மார்க் பண்ணப்படாததால difficulties may the land belongs to who, which division, அந்த டிவிஷனோட ஒரு இஷ்யூ இருக்குது. அதில் அந்த இஷ்யூவால் நிறைய இஷ்யூ கொண்டு வருது. ஒரு எமிக்கபிள் எல்லாரும் சேர்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இந்த பவுண்டரிஸை நாங்கள் கெசட் பண்ணி ஆகணும் அந்த டிவிஷனுக்கு. அப்போ தான் அந்த டிவிஷன் டிஎஸ் மாருக்கு மேக் பண்ணிடும் அவங்களோட விஷயம். அதில் நம்ம டிவிஷனல் பவுண்டரிஸ் முதல் டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரி செய்யும். இந்த சிஓபிஆர்டிஎஸ் இருக்கிற அம்பார கடிக்கோ பவுண்டரியே எதற்கு தெரியாம இருக்கிறது. அதில் டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரி செய்து போட்டு டிவிஷனல் பவுண்டரி வருவாங்க. அதில் டிஸ்ட்ரிக்ட் பவுண்டரி டிவிஷனல் பவுண்டரி ரெண்டு இருக்கிறது. டீலிமிட்டேஷன் ரிப்போர்ட் பண்ணுறது நாங்கள் 2000 already have a delimitation report that is ready, that we prepared with the consensus of the existing former MPs, divisional secretaries, public representatives எல்லாம் எடுத்து there is some proposal அந்த டிவிஷனுக்கு கொஞ்சம் கொடுத்து இந்த அதையும் நீங்கள் புதுசாக தொடங்க அதை இருந்து பார்க்கலாம். அதே போன்று கவர்னர் சேர்மன் paper factory பாலாச்சேனை about 60 acres of land, leather factory, some other factory கொடுத்துருக்குது. ஃபேக்டரி லேண்டு பிரைவேட் ஆட்களுக்கு வந்து எந்த ஒரு பேசிஸும் இல்லாமல்